திருச்சி எடமலைப்பட்டிபுதூர் குழந்தை இயேசு திருத்தலத்தில் நடைபெற்ற சிலுவைப்பாதை ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். தவக்கால திருவழிபாட்டின் நிகழ்வாக எடமலைப்பட்டிபுதூர் குழந்தை இயேசு திருத்தலத்தில் புனித வெள்ளி சிலுவைப்பாதை அமைதி வழி பேரணி நடைபெற்றது. சிலுவைப்பாதையில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் 14 சிலுவைப்பாதை நிலைகளையும் இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் தியானம் செய்து கொண்டு அமைதி ஊர்வலமாகச் சென்றனர். எடமலைப்பட்டிபுதூர் குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து கிராப்பட்டி சிறுமலர் தெரசாளா ஆலயம் வரையிலும் சிலுவைப்பாதை ஊர்வலம் நடைபெற்றது. குழந்தை இயேசு திருத்தல பங்குத்தந்தை அந்தோணி இருதயராஜ், கிராப்பட்டி பங்குத்தந்தை விக்டரிமானுவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த சிலுவைப்பாதை நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஊர்வலமாகச் சென்றனர். அதே நேரம் ஊர்வலத்தின் போது இயேசுவின் பாடுகள் குறித்து சிறுவர் சிறுமியர்கள் வேடமணிந்தபடி வேனில் நின்றவாறு பிரசங்கங்களும் நிகழ்த்தினார்கள். வைத்திறங்கும் இயேசுவே, பாடுகள் ஏற்பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம் அதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும் என் வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உறவெனும் சுமையேற்கும் பரமனின் 2ஆம் நிலை. நீளை பரவா என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னே தேசியாமை இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் வாழி உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாழிலே உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்கத்தினா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தே மாநிலரா. தேடி ரட்சிக்கத்தினா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தே மாநிலரா.
இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறேன். இடது கரத்தின் காயமே கடவுளின் காயமே பலன் மிக தரும் நற்கணியே. அன்புடன் முத்தி செய்கிறே ஆடி கொண்டரும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே